டிடெக்டிவ் நாக் டியூரிங்கை விசாரணை நடத்தும்போது தான் வேர்ல்டு வார் 2 அப்போ பிளெச்லி பார்க்கில் அவர் வேலை பார்த்துட்டு இருந்ததை பற்றி சொல்கிறாரு. 1951 2 காவல் அதிகாரிகள் நாக் மற்றும் ஸ்டேல் ஆலன் டியூரிங் வீட்டுக்கு வராங்க. யாரோ ஆலனோட வீட்டை உடைச்சிட்டு வந்ததா தகவல் வந்ததை கேட்டு அதை பற்றி விசாரணை பண்ண வந்ததா சொல்ல கணித மேதையான ஆலன் டியூரிங் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுட்டாரு. ஆலனை நம்பாத நாக் ஆலன் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறதா உணர்ந்து அவரை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க தொடங்குறாரு. மறுபடி ஆலனோட நரேஷன் 1939க்கு போகுது. பிரிட்டன் ஜெர்மனிக்கு எதிராக போர் அறிவிச்ச அந்த வருஷம் பிரிட்டன்ல இருக்க பிளெச்லி பார்க்குக்கு ஆலன் டியூரிங் வராரு. சமூக ரீதியா விகாரமான கணிதத்துல புத்திசாலியான டியூரிங் பிரிட்டிஷ் உளவுத்துறை மையமான பிளெச்லி பார்க்ல வேலைக்கு நியமிக்கப்படுறாரு. இப்போ ஆலனும் கிரிப்டோகிராஃபி டீம்ல இருக்க ஹியூக் அலெக்சாண்டர், ஜான் கிங்க்ராஸ், பீட்டர் ஹெல்டன், கெய்த் ஃபர்மன் மற்றும் சார்லஸ் ரிச்சர்ட் இவங்க 5 பேரோட டியூரிங்கும் குழுல சேர்க்கப்படுறாரு. இந்த குழு கமாண்டர் அலெஸ்டர் டெனிஸ்டனுக்கு கீழே வேலை பார்த்தாங்க. இவங்களோட வேலை ஜெர்மனுக்கு அனுப்புற ரகசிய தகவல்களை எடுத்து பிரிட்டன் ராணுவத்துக்கு கொடுத்து போர் நேரத்துல உதவுறது தான். ரகசிய தகவல்களை எழுதுறதையும் தாண்டி உண்மையான பிரச்சனை என்னன்னா, ஜெர்மன்ஸ் தகவல்களை அவங்க ராணுவத்துக்கு அனுப்ப எனிக்மான்னு ஒரு மிஷினை உபயோகப்படுத்தினாங்க. அதை பயன்படுத்தி அனுப்புற மெசேஜை அவ்வளோ சீக்கிரம் டிகோட் பண்ண முடியாது. அதாவது ரகசிய மொழியில எழுதப்பட்டதை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மெசேஜை டீகோட் பண்ண அவங்களுக்கு மிஷினோட செட்டிங்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ட்விஸ்ட் என்னன்னா, ஒவ்வொரு நாள் நள்ளிரவும் ஜெர்மன்ஸ் எனிக்மா செட்டிங்ஸை மாற்றிட்டு தான் மெசேஜையே சென்ட் பண்ணுவாங்க. பிரிட்டன் வழக்கமாக நாசிஸ் 6 மணிக்கு அனுப்புகிற தகவலை எடுத்து நள்ளிரவு 12 மணிக்குள்ளார டீகோட் பண்ண முயற்சிப்பாங்க. ஏன்னா 12 மணிக்கு அப்புறம் செட்டிங்ஸை மாற்றி எனிக்மா மூலியமாக வேறு ஒரு தகவலை நாசிஸ் அடுத்த நாள் அனுப்பி வைப்பாங்க. ஸோ பிரிட்டன் அவங்களுக்கு கிடைக்கிற 18 மணி நேரத்துக்குள்ளே அனுப்பின தகவல் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் வாரில் பிரிட்டனை காப்பாற்றிக்க முடியும். எனிக்மா மிஷினில் இருக்க செட்டிங்ஸ் மட்டுமே மொத்தம் 159 மில்லியன். ஒவ்வொரு ஜெர்மன் செய்திக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆச்சரியமான தாக்குதல்களும் குண்டு வீச்சும் உடனடியான யூபோர்ட் தாக்குதல்களும் அடங்கியிருந்துச்சு. ரேடியோ சிக்னல்ஸையும் என்கிரிப்டடாக இருந்துச்சு. அதாவது சாதாரண மக்களுக்கு புரியாதபடி குறியாக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. ஸோ ஜெர்மன்ஸோட தாக்குதலை தடுக்கணும்னா ஒரு பிரிட்டன் நபர் 20 மில்லியன் ஆண்டுக்கு மதிப்புள்ள எனிக்மா செட்டிங்ஸை 20 நிமிஷத்தில் செக் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி டியூரிங் மற்றவங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறது அவருக்கு ரொம்ப கஷ்டம்னு நினச்சாரு. ஏன்னா டீமில் இருக்க மற்றவங்க எல்லாம் படிப்பறிவில் இவருக்கு கீழேன்னு நம்பினாரு. டியூரிங் மட்டும் இல்லை, அவரோட டீம் மெம்பர்ஸுக்கும் டியூரிங்கோட சேர்ந்து வேலை பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சு. டியூரிங்கோட சேர்ந்து வேலை பார்க்க முடியாதுன்னு கமாண்டர் டெனிஸ்டனுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி போட்டாங்க. டியூரிங்கோட மிஷினை டிசைன் பண்ண தேவையான பொருட்களை வாங்க 1,00,000 பவுண்ட்ஸ் வேணும்னு டெனிஸ்டன்ட்ட கேட்கும்போது டெனிஸ்டன் அவர் டீம்மேட்ஸ் டியூரிங் மேலே கொடுத்த புகாருக்கு முதல்ல பதிலளிக்க சொல்லிட்டு மிஷினை டிசைன் பண்ண அவ்வளோ காசை தர முடியாதுன்னு டியூரிங்கோட கோரிக்கையை மறுத்துட்டாரு. அப்போது டெனிஸ்டனோட மேலதிகாரி யாருன்னு அவர்கிட்டயே கேட்டு பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு தன்னுடைய கோரிக்கையை ஒரு கடிதத்தில் எழுதி சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் MI6ஓட தலைவர் ஸ்டூவர்ட் மின்சிஸ்ட்டை கொடுத்து அதை பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுக்க சொல்லி சேர்த்துட்றாரு. டியூரிங்கோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் கிரிப்டோகிராஃபி டீம் மெம்பர்ஸோட கமாண்டராக டியூரிங்கை நியமித்தது மட்டும் இல்லாமல் அவர் கேட்ட ஃபண்டிங்கையும் ப்ரொவைட் பண்ணுறாரு. டியூரிங்கோட ஐடியா வெற்றி பெறணும்னா டீமில் வேலை செய்ய தகுதி இல்லாதவர்களை வேலையை விட்டு நீக்கும் பட்சத்தில் டீமில் இருந்து ஃபர்மனையும் ரிச்சர்டையும் பணி நீக்கம் செய்கிறார். 1928 டியூரிங்கோட சிறு வயசுல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது வித்தியாசமா செயல்பட்ட டியூரிங்கை அவரோட படிக்கிற மாணவர்கள் துன்புறுத்துறாங்க. டியூரிங்கோட படிக்கிற கிறிஸ்டோபர் தான் ஒவ்வொரு முறையும் அவரை காப்பாற்றி ஆதரிக்கிறாரு. தற்சமயம் மிஷினை டிசைன் பண்ண உதவி செய்யவும் வேகமாக வேலையில் செயல்படவும் கிராஸ்வேர்ட் பசிலை சால்வ் பண்ண சொல்லி நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணி அந்த பசிலை சால்வ் பண்ண சிறந்த ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மறுபடி தேர்வு நடத்தி அதில் தேர்ச்சி பெற்ற 2 பேரை டீமில் சேர்க்க முடிவு பண்ணுறாரு. அதுதான் ஜோவான் கிளார்க் மற்றும் ஜாக் குட். டியூரிங் கேம்பிரிட்ஜில் படிக்கும்போது கிரிப்டோகிராஃபியை கற்றுக்க சொல்லி கிறிஸ்டோபர் தான் டியூரிங்க்கு வலியுறுத்துறாரு. கிறிஸ்டோபர்னால தான் கிரிப்டோகிராஃபி மேலே டியூரிங்க்கு ஆர்வம் அதிகமாச்சு. மறுபடியும் 1940 முதல் நாள் வேலையில் ஜாக் மட்டும்தான் சேர வராரு. ஜோவான் ஏன் வேலையில் சேரலைன்னு அவங்கள தேடி டியூரிங் போக மெசேஜை என்கிரிப்ட் பண்ணித்தர ஆண்களுக்கு மத்தியில் வேலை செய்ய தான் பெண்ணை அனுப்ப தயாராக இல்லாத ஜோவானோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவங்க பெண்களோட ஹாஸ்டலில் தங்கி வேலைக்கு வரதுக்கும் டியூரிங் வழிவகுத்து கொடுக்குறாரு. இதே நேரத்தில் போர் நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னா, கடும் பசியால் வாடிக்கொண்டிருந்த பிரிட்டனுக்கு உதவி செய்ய அமெரிக்கா ஒவ்வொரு வாரமும் 1,00,000 டன்களுக்கும் மேலே உணவுப் பொருட்களை அனுப்பி வைக்க அது வர வழியிலேயே ஜெர்மனி தாக்குதல் நடத்தி அத்தனை கப்பலையும் கடலுக்கு அடியில் அனுப்பிடுறாங்க. பிரிட்டன் முயற்சியோட ஒவ்வொரு தோல்வியையும் ஒவ்வொரு நாள் ராத்திரி 12 மணிக்கு தான் அறிவிச்சாங்க. ஆரம்பத்தில் டியூரிங்கோட வேலை மேலேயும் அவர் மிஷின் மேலேயும் டெனிஸ்டன் மாதிரியே அவருடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் நம்பிக்கையே இல்லை. அவங்களுக்குள்ள முரண்பாடு ஏற்பட்டுச்சு. டியூரிங்கை நம்பின டீம் மெம்பர்ஸில் ஜோவான் தான் ஒரே ஆள். நாசிஸ் மக்கள் அனுப்புகிற என்கிரிப்டட் மெசேஜையும் அதை டீம் மெம்பர்ஸ் டிக்ரிப்ட் பண்ணி வச்சிருந்த மெசேஜையும் திருட்டுத்தனமாக எடுத்துட்டு
ஜோவான பார்க்க அவங்க ஹாஸ்டலுக்கு போய் 2 மெசேஜுக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டுபிடிக்க சொல்றாரு. அதிலிருந்து கிடைக்கிற க்ளூவை அவர் தயாரிக்கிற மிஷனுக்கு உபயோகப்படுத்தலான்னு சொல்ல, ஜோவான் டியூரிங் ஒரு யுனிவர்சல் மெஷினை தயாரிக்க முயற்சி பண்றாருன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மிஷனுக்கு கிறிஸ்டோபர்னு பேர் வச்சிருக்கிறதும், யாரு நினைச்சாலும் அந்த மிஷினை ப்ரோக்ராம் பண்ணவும் ரீப்ரோக்ராம் பண்ணவும் முடியும்னு சொல்றாரு. சொல்லப்போனா ஒரு எலக்ட்ரிக்கல் பிரெயின், ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டரை செய்யத்தான் டியூரிங் திட்டமா வச்சிருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் டென்னிஸ்டனுக்கு அவர் டீம்ல யாரோ ஒரு சோவைட் ஸ்பை இருக்கிறதா தெரிய வர, சந்தேகப்பட்டு அது டியூரிங்கா தான் இருக்கணும்னு அவரோட இடத்தை அவருக்கே தெரியாம தேட தொடங்குறாங்க. கடைசியில எந்த துப்பும் கிடைக்காததுனால கோவத்துல டென்னிஸ்டன் டியூரிங்கை எச்சரிச்சுட்டு போறாரு. டியூரிங் அவரோட மிஷினை டிசைன் பண்ணி முடிக்கணும்னா அதுக்கு டீம் மெம்பர்ஸ் எல்லாரோட உதவியும் டியூரிங்க்கு தேவைன்னு எடுத்து சொல்லி டியூரிங் அவர் டீம் மெம்பர்ஸ்ட்ட அன்பா பழக்க ஜோவான் காரணமா இருக்கா. கேம்பிரிட்ஜில் படிக்கும்போது கிறிஸ்டோபரும் டியூரிங்கும் வகுப்புல இருக்கும்போது ரகசியமா கிரிப்டோகிராஃபிக் மெசேஜஸ்ல பேசிக்கிறாங்க. டீம் மெம்பர்ஸ்குள்ளார ஒரு பாண்ட் கிரியேட் ஆகி மிஷின் டிசைன் பண்ண ஒவ்வொருத்தரோட ஐடியாவையும் டியூரிங் கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இவங்க ப்ராஜெக்டை தொடங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் நாசிஸோட கொடியும் 20க்கும் மேற்பட்ட தலைநகரங்களில் பறக்க ஆரம்பிச்சது. என்னதான் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்து கிறிஸ்டோபரை ரன் பண்ணாலும் எனிக்மாவோட செட்டிங்ஸை போதுமான வேகத்தில் கிறிஸ்டோபர் மிஷின்களால் கண்டுபிடிக்க முடியல. ஜெர்மன்ஸும் ஒவ்வொரு நாளும் எனிக்மாவை ரீசெட் பண்ணாங்க. டியூரிங் அவரோட மிஷினை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து எந்த முன்னேற்றமும் இப்போ வரைக்கும் இல்லைன்னு டென்னிஸ்டனுக்கு தகவல் போக, டியூரிங் வேலை செய்கிற இடத்துக்கு ஆட்களோட போய் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லைன்னோ அவரோட கால அவகாசம் முடிஞ்சிருச்சுன்னோ ரன் ஆகிட்டு இருந்த மிஷினை நிறுத்திட்டு டியூரிங்கை வேலையில இருந்து பணி நீக்கம் செய்கிறாரு. அங்கே வந்து அவரோட டீம்மேட்ஸ் இன்னும் 6 மாதம் மட்டும் கொடுங்க, டியூரிங் அவருடைய வேலையை முடிச்சிருவாருன்னு அவருக்கு ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் டியூரிங்கை பணி நீக்கம் செஞ்சால் நாங்களும் வேலையிலேருந்து நின்றுடுவோம்னு சொல்ல, டென்னிஸ்டன் இன்னும் 1 மாதத்துக்குள்ளார வேலையை முடிக்கணும்னு உத்தரவு கொடுத்துட்டு போயிடுறாரு. ஜோவானோட அப்பா அம்மா ஜோவானுக்கு திருமணம் பண்ணி வைக்க வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டதுனால அவங்க பேச்சை மறுக்க முடியாமல் ஜோவானும் வேலையை விட்டு நிற்கிறதா டியூரிங்கிட்ட சொல்ல, டியூரிங் நீ இங்கேயே இரு, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அன்னைக்கு டியூரிங் ஓரின சேர்க்கைன்ற உண்மையை எப்படி ஜோவான்ட்ட சொல்லலான்னு வருத்தப்படும் போது அவர் டீம் மெம்பரான ஜான் கிங் கிராஸ் அந்த உண்மையை ஜோவான்ட்ட மட்டும் இல்லை வேற யார்ட்டையுமே சொல்லணும்னு நினைச்சு கூட பார்க்காத, ஏன்னா அது சட்டப்படி இல்லீகல்னு சொல்றாரு. கேம்பிரிட்ஜில் கிறிஸ்டோபர் மேல காதல் கொண்டு அவருக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக லெட்டரோட காத்திருந்தாரு. ஒரு நாள் ஜோவானோட தோழியா டியூரிங்கோட மெம்பர்ஸை சந்திக்க ஒரு ஃபீமேல் கிளர்க் வந்திருந்தாங்க. ஒரே ஜெர்மன் ஆள்கிட்ட இருந்து எப்போதுமே மெசேஜ் வருதுன்னோ, ஆனால் அந்த ஆளுக்கு வேற ஒரு காதலி இருந்ததை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்ற விஷயத்த அவங்க நகைச்சுவையாக சொல்ல, அது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு டியூரிங்கை ரொம்ப ஆர்வமாக கேட்க, அதுக்கு அந்த பெண் அந்த ஜெர்மன் ஆள் மெசேஜுக்கு முன்னாடி 5 எழுத்து கொண்ட ஒரு கோட் வேர்டை எப்பயுமே யூஸ் பண்ணுவானோ அந்த வேர்டு அவன் காதலியுடைய பேர் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டதா சொல்கிறாங்க. அதை கேட்ட டியூரிங்க்கு ஒரு யோசனை வந்தது. தலை தெரிச்சு ஓட அவரோட டீம் மெம்பர்ஸும் பெண் தொடர்ந்து ஓட வேகமாக அன்னைக்கு 6 மணிக்கு வந்த மெசேஜில் இருக்க காமனான வார்த்தையை எடுத்து மிஷினில் செலுத்தி டீகோட் பண்ணாங்க. ஒவ்வொரு முறையும் மெசேஜ் அனுப்ப அந்த ஜெர்மன் கோடர் எப்போதுமே அவருடைய மெசேஜை பிளைன் டெக்ஸ்டில் ஜெர்மன் ஸ்கிரிப்டை கொண்டு தொடங்குவார். அந்த வார்த்தைகளில் அந்த நாளுக்கான எனிக்மா கூட டீகோட் செய்யுது. இதனால் கிறிஸ்டோபர் வேகமாக ஒவ்வொரு செய்தியோட அர்த்தத்தையும் கண்டுபிடிக்குது. கடைசியாக 2 வருஷத்துக்கு பிறகு ரீகாலிபிரேட் பண்ண, அதாவது மறுபரிசீலனை பண்ண மெசேஜை கிறிஸ்டோபர் டீகோட் பண்ண முடிச்சிருச்சுன்ற சந்தோஷத்தை எல்லாம் சேர்ந்து ஒன்னா கொண்டாடுறாங்க. இதுவரை பழைய மெசேஜை தான் டீகோட் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. முதல் முறையா அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு வந்த மெசேஜை டீகோட் பண்ணும்போது தான் இன்னும் 20 நிமிஷத்துல ஜெர்மன்ஸ் பிரிட்டனோட 2 யூபோட் கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்த போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த தகவலை கமாண்டருக்கு தெரியப்படுத்தி பிரிட்டன்ஸை காப்பாத்தலான்னு நினைச்ச ஹியூகை டியூரிங் தடுக்கிறாரு. இப்போ அந்த தகவலை சொன்னா சாதாரணமா போயிட்டு இருக்க கப்பல் திடீர்னு திரும்பி ஜெர்மனோட கப்பலை தாக்கி நாம எனிக்மாவை பிரேக் பண்ணிட்டோன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஜெர்மன்ஸ் ரேடியோ சிக்னலை கட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரே வாரத்தில் எனிக்மாவோட டிசைனையே மாற்றிடுவாங்க, நம்மளோட 2 வருஷ உழைப்பும் வீணாக போயிடும்னு சொல்கிறாரு. 2 யூபோட்டை நம்ம காப்பாற்றலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு யூபோட்டுக்காவது தகவல் தெரியப்படுத்தி காப்பாற்றுவோன்னு டீம் மெம்பர் பீட்டர் கெஞ்சுறாரு. ஏன்னா நேவியில் இருக்க அவங்க அண்ணன் இப்போ அதில் தான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. பீட்டர் எவ்வளோ கெஞ்சியும் டீம் மெம்பர்ஸ் யாருமே அதை கேட்க தயாராக இல்லை. ஜோவானும் டியூரிங்கும் ஸ்டூவர்ட் மின்சிஸை சந்திச்சு எனிக்மாவை பிரேக் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரகசியத்தை ஸ்டூவர்ட் அட்மிராலிட்டிக்கும் ஆர்மிக்கும் ஆர்ஏஎஃப்க்கும் தெரியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் புள்ளி விவர பகுப்பாய்வு படி எந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டும்னோ, எதை அனுமதிக்க வேண்டும்னோ, எவ்வளவு உளவுத்துறை செயல்பட வேண்டும்னோ தீர்மானிக்க உதவும் ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி தரோம். அது மூலியமாக நாம் போரில் ஜெயிக்க கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் எடுத்து நம்மளை காப்பாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல்
ஜெர்மன் சந்தேகப்படுறதுக்குள்ள அதுவே நாம எடுத்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தான் இருக்கும்னு சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் எப்படி ஜெர்மன் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு கேள்வி வந்தா அந்த இடத்துல ஒரு பொய்யான கதையை ஸ்டூவர்ட் உருவாக்கணும்னு டியூரிங் பரிந்துரைக்கிறாரு. ஆனா அந்த கதையில எனிக்மாவை பத்தி எந்த ஒரு விஷயமும் அடங்கியிருக்க கூடாதுன்னு டியூரிங் சொல்ல, இந்த விஷயத்துல ரிஸ்க் ஜாஸ்தியா இருந்தாலும் டியூரிங்கை முழுசா நம்புற ஸ்டூவர்ட் அதை செய்ய ஒத்துக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே கேங்க்ராஸ் தான் சோவைட்டோட உளவாளின்னு தெரிஞ்சுக்கிறாரு டியூரிங். டியூரிங்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு கேங்க்ராஸ் தெரிஞ்சுக்கிட்ட உடனே கேங்க்ராஸ், நான் சோவைட் உளவாளியா இருக்கிறது அவ்வளவு தப்பான விஷயம் இல்லை, சோவைட்டும் நாமளும் ஒரே நோக்கத்தை கொண்டவங்க தானே சமாளிக்க டெனிஸ்டனுக்கு உண்மையை தெரியப்படுத்திடுவேன்னு சொல்றாரு டியூரிங். அப்படி நீ உண்மையை தெரியப்படுத்திட்டேன்னா நீ ஓரின சேர்க்கைன்ற உண்மையை நான் வெளியே சொல்லிடுவேன்னு மிரட்டுறாரு கேங்க்ராஸ். டியூரிங் கேங்க்ராஸ் தான் ஸ்பைன்ற உண்மையை ஸ்டூவர்ட்டை சொல்ல, ஸ்டூவர்ட் பிளெச்லிக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும்னு தெரிஞ்சும் அவன் மூலியமாக தான் சோவைட் யூனியன் பற்றிய தகவல்களை எடுத்தோன்னு சொல்கிறாரு. டியூரிங் தான் ஒரு ஹோமோசெக்சுவல்ன்ற உண்மையை ஜோவான்கிட்ட சொல்லி அவளுடைய பாதுகாப்புக்காக இனி நீ என் கூட இருக்க வேணானும் பிளெச்லியை விட்டு போயிடணும் சொல்ல, ஜோவான் எனக்கு முன்னாடியே இந்த சந்தேகம் இருந்துச்சு, நமக்கு எந்த விதமான ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன் கூடவே துணையாக உன்னோட ரிசர்ச் வேலையை செய்ய உதவியாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. அதுதான் உனக்கும் சேஃப்டின்னு சொல்லி அவரோட சேர்ந்து இருக்கவே உறுதியாக இருந்ததுனால அவளை பிளெச்லியை விட்டு அனுப்ப அவளோட கிரிப்டோகிராஃபி ஸ்கில்காக தான் அவளை பயன்படுத்தியதாகவும் அவள் மேலே என்றைக்குமே டியூரிங்க்கு எந்தவித பாசமும் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட ஜோவான் மனவேதனையில் இருந்த போதிலும் அங்கேயே தங்கி யார் தடுத்தாலும் அவள் கடமையை செஞ்சு முடிப்பேன்னோ அவங்க அப்பா அம்மா பேச்சையோ இல்லை டியூரிங்கோட பேச்சையோ கேட்க தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியாக போரெல்லாம் முடிஞ்சு பிரிட்டிஷ் வெற்றியை கொண்டாடிட்டு இருந்த அந்த சமயத்தில் ஸ்டூவர்ட் கிரிப்டோகிராஃபர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க ரகசியமாக வேலை பார்த்துட்டு இருந்த அத்தனை எவிடன்ஸையும் எடுக்க சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. ஏன்னா அன்பிரேக்கபிள் கோட் மிஷின்ஸ் அவங்கள்ட்ட இருப்பதா அரசாங்கம் நம்பணும்னு ஸ்டூவர்ட் விரும்பினாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த குழுவில் இருக்க யாருமே ஒருத்தர் அவங்க வாழ்நாளில் எப்போதுமே சந்திச்சுக்கவே கூடாதுன்னு, அவங்க வேலையை பற்றி யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாரு. கேம்பிரிட்ஜில் சிறுவனாக இருந்த டியூரிங் அவருடைய ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு கிறிஸ்டோஃபர் டியூபர்குலோசிஸில் இறந்து போயிட்டதா தகவல் சொல்கிறாரு. இப்போ தற்சமயமாக விசாரணையில் உண்மை தெரிய வந்து கொஞ்ச நாள்லேயே 1952 ஓரின சேர்க்கைக்காக கடுமையான அநாகரிகமான குற்றவாளியாக கண்டறியப்பட்டார். 2 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்காமல் அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒத்துக்கிட்டாரு. சில நாட்களுக்கு பிறகு ஜோவான் அவரை பார்க்க டியூரிங் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்னால டியூரிங் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவர் ரொம்பவே மோசமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவருடைய அந்த நிலைமைக்கான காரணத்தை சொல்லி வருத்தப்பட அவரை அப்நார்மல் பர்சன்னு கவர்மெண்ட்டு குற்றம் சாட்டினாலும் அந்த அப்நார்மல் பர்சன் தான் ஒரு காலத்தில் வார் டைமில் மில்லியன் கணக்கான நார்மல் பீப்புளோட உயிரை காப்பாற்றிருக்காருன்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க. அரசாங்கம் பரிந்துரைச்சபடி ஹார்மோனல் சிகிச்சையை தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு 1954 ஜூன் 7ஆம் தேதி டியூரிங் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. குயின் எலிசபெத் II 2013ஆம் ஆண்டு டியூரிங்க்கு அரசாங்கம் சார்பில் மன்னிப்பு கேட்கும் வகையில் ராயல் பார்டன் அவார்டு கொடுத்தாங்க. அவருடைய பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் விதமாக இன்னைக்கு டியூரிங் மிஷின்ஸை மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு கூப்பிடுறோம். வரலாறு ஆசிரியர்களின் மதிப்புப்படி எனிக்மாவை பிரேக் பண்ணது மூலயமா 14 மில்லியனுக்கும் அதிகமான உயிர்களை டியூரிங் காப்பாற்றிருக்காரு. இந்த ரகசியம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசின் ரகசியமாகவே இருந்துச்சு.